ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சீடியை வச்சு வீட்டுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சீடி வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சீடி வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. சீடியை வந்து ஏதாவது ஓரத்தில் வந்து இதே மாதிரி லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டபுளாக பிரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி டபுளாக பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து நினச்ச ஷேப்பில் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது பிரித்து எடுக்காமல் நம்ம கட் பண்ணோன்னா சிசர் வச்சு நம்மளால் கட் பண்ண முடியாது. ரொம்ப ஹெவியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி வந்து டபுளாக பிரிச்சுட்டு கட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து காயின் எடுத்திருக்கேன். காயின் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் கட் பண்ண போகிறேன், அதனால் வந்து ரவுண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி செய்யும்போது. நான் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா. இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு 17 இன்ச் வந்து அளவில் வந்து நம்ம வந்து உலன் த்ரெட் கட் பண்ணியிருக்கோம். அதே வந்து அளவாக வச்சு நம்ம வந்து 17 இன்ச்சில் வந்து ஒரு 20 பீசஸ் வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கிட போகிறோம் உலன் த்ரெட்டில். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கனமாக தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 20 தடவை வந்து இதே மாதிரி சுற்றி இதை வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதை 2 ஓரத்தையும் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து இதே சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த ஓரத்தில் வந்து இதே மாதிரி வந்து கெட்டிக்கிட போகிறோம். அந்த த்ரெட்டை வச்சு இந்த ஓரத்தை ஃபஸ்ட்டு கெட்டிக்கிடலாம். வரிசையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இதே மாதிரி வந்து கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணி விட்றலாம். இது எதுக்காக அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு மணி ஷேப்பில் வந்து நமக்கு வந்து அதாவது குஞ்சம் மாதிரி டிசைன் வந்து கீழே இருக்கும் இல்லையா, அந்த டிசைனுக்காக வந்து நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதே மாதிரி சுற்றிக்கிட்டு ஒன்று போல் சுற்றிக்கிட்டு அதை வந்து வேறு ஒரு த்ரெட்டு வச்சு அதை வந்து மேலே வந்து இப்படி கட்டிக்கலாம். இப்படி கட்டும்போது நமக்கு இதே மாதிரி கிடைக்கும். கீழே வந்து ஒன்று போல் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு பார்த்தா வந்து ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும். அதாவது கொஞ்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 25 பீசஸ் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு 20 இன்ச்சுக்கு வந்து நம்ம உலன் த்ரெட்டில் வந்து அளவெடுத்து அதை வந்து கட் பண்ணியிருக்கோம். டபுள் பீசஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. 2 த்ரெட்டு வந்து நமக்கு 20 இன்ச்சில் தேவை. அதையும் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து 18 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து 2 த்ரெட்டு தேவை. அதையும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 2 இன்ச்சாக வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ வந்து அடுத்து வந்து 16 இன்ச்சு, அதையும் வந்து 2 த்ரெட்டு தேவை. அடுத்து வந்து 14, அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து 12 இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 த்ரெட்டு தேவை. அடுத்து வந்து 10ல் வந்து 2 த்ரெட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து 8ல் வந்து 2 த்ரெட்டு, அதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 6 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து 2 த்ரெட்டு தேவை. அதையும் வந்து அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். அந்த 6ஓட நமக்கு முடிஞ்சது. இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 த்ரெட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பார்த்தா தெரியும். 20, 18, 16, 14, 12, 10, 8, 6 நமக்கு வந்து 2 பீசஸ் இருக்குது. இப்போ வந்து நான் 20 இன்ச்சில் உள்ளதில் வந்து ஊசியில் கோர்த்து வந்து அடியில் வந்து முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த குஞ்சத்தை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இதே மாதிரி வந்து சென்டரில் வந்து குத்தி இதே மாதிரி வந்து மேலே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பீட்ஸ் இருக்கோ அந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க.
நான் வந்து இது மாதிரி கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு பீட்ஸ் கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இது மாதிரி பெவி பாண்ட் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒட்ட போகிறோம். சீடியை ஃபெவி பாண்டு தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சீடி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதே மாதிரி வந்து கம் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கொஞ்சம் அந்த உல்லன் த்ரெட்டை வந்து இது மேலே வச்சுட்டு மேலே ஒரு சீடியை வந்து வச்சு ஒட்டிடலாம். நமக்கு வந்து த்ரெட்டு வந்து நடுவில் இருக்கணும், 2 சைடும் வந்து நமக்கு சீடி இருக்கணும். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு பீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சீடி. இது வந்து நமக்கு 20 இன்ச்சில் உள்ளது. இதில் வந்து நமக்கு வந்து மேலே வந்து கொஞ்சமாக நூல் விட்டுட்டு கெட்டுறதுக்காக கொஞ்சமாக நூல் விட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை 20 இன்ச் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து 25 இன்ச்சில் கூட நீங்கள் ஹைட்டு கூட வேணும்னா கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த 20 இன்ச்சஸில் வந்து எனக்கு வந்து 8 CD வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து 18, 16 அதே மாதிரி வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே போகிற அளவில் வந்து ஒவ்வொரு CD வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து 20 இன்ச்சஸில் உள்ளது இது. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து வீட்டுடைய வந்து நிலையை வந்து நம்ம அளந்துக்கிட போகிறோம். எனக்கு வந்து 33 இன்ச் வந்து அளவு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் என்ன அளவு இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இதே மாதிரி இந்த அளவில் வந்து நமக்கு ஒரு 25 பீசஸ் வந்து நமக்கு இதே த்ரெட்டில் தேவை, இதே அளவில் 33 சென்டிமீட்டரில். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் சேம் கலர் த்ரெட்டை எடுத்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டாச்சு. இதே மாதிரி கேப் விட்டு நான் வந்து கட்டியிருக்கேன். கட்டினதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து எல்லோ கலர் காலி ஆயிடுச்சு. இந்த நூலை வந்து நம்ம டபுளாக பிரித்து மேலே ஒரு முடிச்சு போடுறோம். அதே மாதிரி வந்து கீழ்ப்பகுதியிலும் வந்து அதே மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கலாம். கீழ்ப்பகுதியிலும் வந்து அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி முடிச்சு போட்டுடலாம். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம அதே மாதிரி முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 20 இன்ச்லேருந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லாஸ்ட்லேருந்து வச்சுட்டு வரலாம். இந்த ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 20 இன்ச்சில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு கெட்டிக்கலாம் ரைட் சைடு ஓரத்தில். அடுத்தும் லெஃப்ட் சைடு வந்து அதே மாதிரி 20 இன்ச்சில் வந்து இன்னொன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து லெஃப்ட் சைடு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 18 இன்ச்சில் உள்ளதை வந்து நம்ம கட்டியிருக்கோம். இதே மாதிரி வந்து வரிசையாக வந்து மாற்றி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதை வந்து கட்டிக்கலாம். 18, 16 அதே மாதிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சைடு ஒன்று கட்டினீங்கன்னா இந்த சைடு ஒன்று கட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து சீடி வந்து நம்ம ஒரே அளவில் வந்து 2 இது ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மாற்றி கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வரும்போது இப்போ நமக்கு வந்து சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு பீஸ் வரும். ஒரு பீஸ் வந்ததுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து இதே மாதிரி வந்து அந்த குஞ்சம் எடுத்து அதே மாதிரி வந்து த்ரெட்டில் கோர்த்துருக்கோம். உலன் த்ரெட்டில் கோர்த்துட்டு அதை வந்து பீட்ஸ் வச்சுட்டு அதை வந்து அப்படியே சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். வச்சு அதையும் அப்படியே கட்டி விட்டுறலாம். இது இப்போ பார்த்தா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சீடி தான், ஆனால் வந்து அதை வந்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SMArts தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது மறக்காமல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.